வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். ஒரு மாபெரும் தலைவர், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்ற வரிக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் மேதை பத்தி பார்க்க போறோம். யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுதா? எம்ஜி ராமச்சந்திரன். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பாரத ரத்னா அப்படின்னு பல அடைமொழிக்கு சொந்தக்காரர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் அவரை இவ்வளவு எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1917 ஜனவரி 17 அந்த வருஷத்துல கேரளாவை பூர்வீகமா கொண்ட எம்ஜிஆர் அவருடைய குடும்பம் இலங்கையில் உள்ள கண்டியில குடியேறினாங்க. எம்ஜிஆர் பிறந்தது கண்டியில, இலங்கையில் உள்ள கண்டியில பிறந்தாரு. சிறு வயதிலே அவங்க அப்பா கோபாலன் இறந்துட்டாரு. அவங்க அண்ணன் சக்கரபாணியும் அவங்க அம்மா சத்யபாமாவும் எம்ஜிஆருக்கு சிறுவயதா இருக்கும் பொழுது அவருடைய பேர் ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன். கும்பகோணத்துல உள்ள ஆணையடி பள்ளிக்கு குடி வர்றாங்க. அங்க வர்றாங்க, அந்த பகுதிக்கு வர்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறாங்க. வறுமை அவங்களை ரொம்ப துரத்துது. உணவு இல்லாம வாழ்றாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த டைம்ல சினிமால நடிக்க வாய்ப்பு கிடையாது, நாடக கம்பெனியில நடிக்க வாய்ப்புகள் இருக்கும். அந்த நாடக கம்பெனியில எம்ஜி ராமச்சந்திரனும் அவருடைய அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து சிலது நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவருடைய நடிப்பு திறனால கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் முடிசூடா மன்னராக தமிழக திரையுலகத்துல ஆண்டாருன்னு சொல்லலாம். பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் உதவுறதாக இருக்கட்டும், குழந்தைகள், பெண்கள், தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த சமுதாயத்துல ஒரு தவறுகள் நடக்காம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கணும்னு சொல்லிட்டு மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர். 1967 அவர் முதல் முறையாக எம்எல்சி ஆகிறாரு, சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறாரு. அதற்கப்புறம் நடந்த தேர்தலில் அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. சில காரணங்கள்னால அவர் இருந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு, அவர் சொன்ன மாதிரி திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா, நான் ஆணையிட்டால் அப்படின்ற மாதிரி வாழ்ந்தவர். முதல் முறையாக 1977 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று பல சாதனைகளை புரிஞ்சாருன்னு சொல்லலாம். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது இல்லையா, சத்துணவு திட்டம், அதை தீவிரமாக செயலாற்றி தமிழ்நாடு முழுவதும் முழு திறனோடு அரிசி, பருப்பு, சுத்தமான அப்படின்ற எல்லாத்தோட குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக மேம்பட செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இலவச பாடங்கள் கொடுக்கறது, இலவச சீருடை கொடுக்கறது, பல்பொடி, இப்படி பலவிதமான இலவச நிதியடிகள், காலனி இருக்குல்லையா, செருப்பு, இந்த மாதிரி பல திட்டங்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர். 1987 டிசம்பர் 24 அவர் மறைஞ்சிட்டார். அவருடைய நினைவாக எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இருக்கு. மதுரைக்கும் சென்னையில உள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில்வே நிலையங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. மத்திய அரசு இவருடைய சாதனைகளை பாராட்டி 1988 பாரத ரத்னா அப்படின்ற விருது கொடுத்திருக்காங்க. மக்களோட மக்களா அவர் சொன்ன கருத்துக்கள் மட்டுமில்ல, அவர் நடிச்ச படங்கள் மட்டுமில்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. அழகா ஒரு படத்துல சொல்லுவாரு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இப்படி அரிய கருத்துக்கள், பலவிதமான கருத்துக்களை சொல்லி எல்லோரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரியவரோட கருத்துக்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அவரை பின்பற்றி பல சாதனைகளை படைக்கணும். ஓகேவா? நன்றியா? அந்த கதை புரிஞ்சிச்சா? நன்றி.